தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை எடுத்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 12 முதல் 19 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். அன்பால் நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது, நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ நாம் முயற்சிக்கின்ற பொழுது பல தொல்லைகள், பல எதிர்ப்புகள் இதை நாம் கடந்து வரும். கூட இருப்பவர்கள் வழியாகவே நமக்கு அது கிடைக்கும். அதில் எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. அதான் 16வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்றோம், உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள். அப்போது சமுதாயம் மட்டுமல்ல, நமக்கு தெரியாதவர்கள் மட்டுமல்ல, மாறாக நமக்கு தெரிந்தவர்களே, மிகவும் நெருக்கமானவர்களே நமக்கு எதிராகவே போவார்கள். அப்படி போகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் என்பது தான் வார்த்தை கூறுகிறது. என்னவென்று அதான் 18வது வாக்கியம் 19, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். எந்த சூழல் வந்தாலும் சரி, நீங்கள் மன உறுதியோடு இருங்கள், உங்கள் வாழ்வை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை விட்டு போகாதீர்கள். ஐயோ, கூட இருக்கிறவர்களை எதிர்த்து போய்விட்டார்கள் என்று துவண்டு போகாமல், மனம் சோர்ந்து போகாமல், தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நமக்கு கிருபையை தருவார். ஆக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் சோறு வராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, உண்மையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழ்கிற சமயத்தில் பல விதமான தொல்லைகளுக்கு நாங்கள் ஆளாகி விடுகின்றோம். அந்த தொல்லைகள் எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகவே அது அமைந்து விடுகிறது. இதோ எந்த சூழல் வந்தாலும் சரி, எங்கள் விசுவாச பயணத்தில் நாங்கள் சோர்வு அடையாமல் உண்மையில் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.